ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படமான SK25 டைட்டில் ரிவீல் ஆயிடுச்சு. அதாவது இந்த படத்துக்கு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. பராசக்தின்றது சிவாஜி கணேசன் அவர்களோட முதல் படம் மட்டும் இல்லாம அது ஒரு கிளாசிக் டைட்டில் அண்ட் ஆக்சுவலா புறநானூறு டைட்டிலே செம்மையா தான் இருந்துச்சு. பட் சேம் ஸ்டோரியா இருந்தாலும் சூர்யா அவர்கள் மாறி இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறதால புறநானூறு டைட்டில யூஸ் பண்ணாம இந்த டைட்டில வச்சிருக்காங்க போல. அண்ட் ஆல்சோ புறநானூறுன்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணி அந்த படமே டிராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அன்லக்கி டைட்டில்னு கூட இப்போ இந்த டைட்டில சூஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் பராசக்தி இந்த டைட்டில் கேட்க ரொம்ப பழைய டைட்டிலா ஃபீல் ஆனாலும் பயங்கர ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு டைட்டில் தான். அண்ட் அபிஷியலா வெளியாகிறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த டைட்டில் எப்படி லீக் ஆச்சுன்னா, இந்த SK25 படத்துக்காக ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஷூட் பண்ணி அதை இப்போ சென்சாரும் பண்ணிட்டாங்க. ஸோ யாரோ ஃபேன் அந்த சென்சார் சர்டிபிகேட்டை பார்த்துட்டு வெளியில ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த டைட்டில் வந்து கன்ஃபார்ம். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 minute 50 secondsக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் February 17th சிவகார்த்திகேயன் அவர்களோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டே ஸ்பெஷலா இதை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். பட் நேத்தே இதை சென்சார் பண்ணிருக்காங்கன்னா மேபி January 26 குடியரசு தின அன்னைக்கு கூட இதை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ எந்த டேட்டை ஃபைனல் பண்றாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி நிறைய ரீமேக் டைட்டில பயன்படுத்தி இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு எதிர்நீச்சல், காக்கி சட்டை, வேலைக்காரன், மாவீரன், அமரன், இப்போ பராசக்தி. சோ இதோட 6வது ரீமேக் டைட்டில். அண்ட் இந்த ரீமேக் டைட்டில்ல வந்த படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி படங்களும் கூட. வேலைக்காரன், காக்கி சட்டை ரொம்ப மிகப்பெரிய வெற்றி படங்களா இல்லைன்னா கூட தோல்வி படங்கள் இல்ல, வணிக ரீதியாகவும் ப்ராஃபிட்டான படங்கள் தான். சோ ரீமேக் டைட்டில் அவருக்கு நல்ல லக் இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து பயன்படுத்துறாரு போல. அண்ட் இந்த 1 minute இருக்கிற டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அத்தர்வான்னு 3 பேருமே இருக்காங்களாம். சோ பயங்கர மாசா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஆபியஸா 3 பேரையும் சேர்ந்து பார்த்தா நல்லதான் இருக்கும். ஆல்ரெடி இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் படமா இந்த படம் மாறிடும். ஏன்னா இந்த படம் மிக பிரம்மாண்டமா எடுக்கிறாங்க. அதாவது காஸ்ட் அண்ட் க்ரூ சேலரி இல்லாமலே படத்தோட பட்ஜெட் 200 கோடிக்கு மேலையா. அண்ட் இது எப்படி பாசிபிள்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்துக்கு சின்னதா ஒரு சேலரியை வாங்கிக்கிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஹிட் ஆகி வர்ற ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கிக்க போறாராம். சோ இது ஒரு நல்ல வழி. ஏன்னா படத்தோட பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட்ன்றதால ஒரு மிகப்பெரிய சேலரியை முன்னாடியே வாங்கிட்டாருன்னா அதுக்கு வேற வட்டிலாம் ஏறும் ப்ரொடியூசருக்கு. சோ வளர்ந்து வரும் நடிகர்கள் தன்னோட மார்க்கெட்டை தாண்டி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணணும்னா இந்த ஒரு வழிதான் ஸ்மார்ட்டான வழி. அண்ட் அமரன் பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடி வசூல் பண்ணிட்டா கூட இந்த SK25 அதுக்கு முன்னாடியே கமிட் ஆன படம். அண்ட் KGF யஷ் கூட KGF பார்ட் 1 பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணாராம். அண்ட் அந்த மாதிரி பண்ணி ஹிட் கொடுத்ததால KGF 2லயே அவரோட சம்பளம் பல கோடிகள் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பராசக்தி இந்த டைட்டில் நல்லா இருக்கா இல்ல புறநானூறே வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.